வெல்கம் டு மேக் லீடர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. நமக்கு 8th ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன்றில் யூனிட் 1 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 1 ஐரோப்பியர்களின் வருகை. லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா வரலாற்று ஆதாரங்கள், ஐரோப்பியர்கள் வந்தாங்க அப்படின்றத நம்ம ஆதாரபூர்வமாக பார்க்கணும் இல்லையா? அதை எதை வச்செல்லாம் நம்ம பார்த்தோம்னா எழுதப்பட்ட ஆதாரங்கள், ஆவண காப்பகங்கள், பயன்பாட்டு பொருள் அண்டு கடைசியாக நாணயங்களை வச்சு நம்ம என்ன பண்ணோம், கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டோம் ஐரோப்பியர்கள் வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாவோட இதுவும் நமக்கு கிடைச்சிருக்கு. எழுதப்பட்ட ஆதாரங்கள்ல இருந்து நிறைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. நாணயங்கள் இருக்கு. அது எந்த ஆண்டுல எப்பெல்லாம் அந்த நாணயங்கள் வெளியிட்டாங்க எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஐரோப்பியர்களில் யார் யாரெல்லாம் வந்தாங்க, ஏன் ஐரோப்பியர்கள் இந்தியாவை சூஸ் பண்ணாங்க, அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒன் பை ஒன்னாக அடுத்து பார்க்கலாம். ஐரோப்பியர்களில் போர்த்துகீசியர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. அவங்கள தொடர்ந்து யார் வந்தாங்கன்னா டச்சுக்காரர்கள் வந்தாங்க. அவங்கள தொடர்ந்து யார் வந்தாங்க, ஆங்கிலேயர்கள். வெரி குட். அவங்களுக்கு அடுத்து வந்தது டேனியர்கள். கடைசியா வந்தது பிரெஞ்சுக்காரர்கள். நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும் நம்ம படிக்கலாம். ஏன் போர்த்துகீசியர் வந்தாங்க, ஏன் அதுக்கடுத்து டச்சுக்காரர்கள் வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போர்த்துகீசியர்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க நம்ம சொன்னோம். அதுக்கு முன்னாடி ஐரோப்பியர்கள் ஏன் இந்தியாவை சூஸ் பண்ணி ஏன் வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்களேன், இந்த ஃபிகரை பாருங்களேன். இந்த படத்துல நம்ம இருக்கிறது ஏசியா கண்டம், அப்படிதானடா? ஆசிய கண்டத்துல இங்க இருக்கிறது இல்லையா, இதுதானே இந்தியா. கரெக்ட். ஐரோப்பியர்கள் எங்க இருக்காங்க, இந்த எல்லோ ஃபிகர் இருக்கு இல்லையா, எல்லோ, அதுதான் ஐரோப்பியா கண்டம். ஐரோப்பிய கண்டம்னா என்னடா, நம்மளோட ஆசியா கண்டத்துல நம்ம மட்டும்தான் இருக்கோமா, இந்தியா மட்டும்தான் இருக்கா? இந்தியா மட்டும் இல்ல, ரஷ்யா இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு, நிறைய நாடுகளோட தொகுப்பு தான் என்னது ஒரு கண்டம், அப்படிதானே? அப்ப யூரோப்லயும் ஐரோப்பியால எத்தனை நாடுகள் இருக்கும், அதுலயும் நிறைய நாடுகள் இருக்கும்ல. அதுல சில நாடுகள் தான் என்னது இந்த டச்சு, போர்ச்சுக்கல், பிரான்ஸ் எல்லாமே என்னது ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடுகள் தான். இப்ப இந்த நாட்டுல இருந்து நம்ம இந்தியாவை ஏன் சூஸ் பண்ணி, அதுவும் ஆசியால இருக்க இந்தியாவை சூஸ் பண்ணி ஏன் வந்தாங்க அப்படின்றது ஒரு பிக் கொஸ்டின் தான் இல்லையா? அதுக்குரிய ஆன்சர் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்க வந்து 1453 துருக்கியர்களால் கான்ஸ்டாண்டினோபிள் வந்து கைப்பற்றிட்டாங்க. கான்ஸ்டாண்டினோபிள்ன்ற இந்த இடம் இருக்கு இல்லையாடா, அந்த இடத்த வந்து என்ன செஞ்சுட்டாங்க, துருக்கியர்கள் வந்து கைப்பற்றிட்டாங்க. அப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஐரோப்பியாவுக்கும் இந்தியா இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுக்குமான நிலவழியை வந்து என்ன செஞ்சிட்டாங்க, மூடிட்டாங்க. நிலவழியா அவங்கனால டிராவல் பண்ணி போக முடியாது. எங்க இருந்து ஐரோப்பாவிற்கும் இந்தியாவுக்கும் உள்ள நிலவழியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிலவழி இல்லைன்னா எப்படி போக முடியும், அடுத்து கடல் வழியில தான் போக முடியும் இல்லையா? அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஐரோப்பிய நாடுல வந்து புதிய கடல் வழியை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும், இங்க டிராவல் பண்ணணுன்றதுக்காக கடல் வழியை அவங்க சூஸ் பண்ணி கண்டுபிடிக்க வந்து அவங்களுக்கு ஐரோப்பிய நாடுக்கு கண்டுபிடிச்சாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, துருக்கி வந்து அங்க நிலவழியை மூடுனதை பார்த்தாருன்னு வட ஆப்பிரிக்காவும் பால்கன் தீபகற்பத்திலையும் அவங்க நுழைஞ்சிட்டாங்க. அடுத்து எதுல வந்தாங்க, வட ஆப்பிரிக்காவிலையும் பால்கன் தீபகற்பத்திலையும் நுழைஞ்சனால இப்ப என்ன பண்ணிடுச்சு, ஐரோப்பியாவுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, கடல் வழியை கண்டுபிடிச்சுதான் ஆகணுன்றனாலதான் ஐரோப்பியர்கள் என்ன செஞ்சாங்க, கடல் வழி பயணத்தையே மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இதுல போர்த்துகீசியர் இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம்ல, யார் இந்தியாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனா வந்து போர்த்துகீசியர்கள் தான் உள்ள வந்தாங்க. போர்த்துகீசியர்கள் எந்த நாட்டை சார்ந்தவங்க, போர்ச்சுக்கல் நாட்டை சார்ந்தவங்க. இந்த ஐரோப்பியர்கள்லயே போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்தவங்க வந்து கடல்வழி பயணத்தை வந்து அதை கண்டுபிடிச்சா ஆகணுன்ற ஒரு இதோட இருந்தாங்க. ஓகேவாடா? அதுல வந்து போர்த்துகீசிய இளவரசர் பேர் வந்து ஹென்றி. அவரை வந்து எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஷார்ட் ஃபார்மா மாலுமி ஹென்றின்னு சொல்லுவாங்க. போர்த்துகீசிய இளவரசர் பேர் என்னது, ஹென்றி. அவருக்கு பெட் நேம் சொல்லுவாங்க இல்லையா, அது என்னது, மாலுமி ஹென்றி. ரைட். அவர் எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க, மாலுமி ஹென்றின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து 1487 ஃபர்ஸ்ட் போர்த்துகீசிய மாலுமியான பார்த்தோலோமையா டயஸ் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னா, கடல்வழி பயணத்துல என்ன சொல்றாரு, இந்தியாவை வந்து கண்டுபிடிக்கணும் வர்றாங்க.
அப்படி வரும்போது அவர் எங்க வரையும் வந்துட்டாருன்னா தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனை வரையும் வந்துட்டாரு. யாரு? அந்த ஃபர்ஸ்ட் மாலுமியான பார்த்தலோமியா டயஸ்ன்றவர் எங்க வந்திருக்காரு? தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனை வரையும் வந்துட்டாரு. அதுக்கடுத்து அவரால் என்ன செய்யல, அவருக்கு வழி தெரியல, அவர் ரிட்டர்ன் என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டாரு. அப்ப அவர் வந்தப்ப அந்த தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனைக்கு வந்தப்ப அங்க ஆட்சி யார் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா மன்னர் 2ஆம் ஜான் வந்து அவர் என்ன செஞ்சிருக்காங்க, ஆதரிச்சாங்க. ஓகேவா? ஓகே. இதுதான் போர்ச்சுகல் நாட்ட போர்த்துகீசியர்களை பத்தி அவங்க ஏன் கடல்வழி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹென்றி சொன்ன இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மாலுமி யாரு? பார்த்தலோமியா டயஸ்ன்றவர் ஃபர்ஸ்ட் மாலுமி. சரியா? அவர் தான் தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனை வரையும் தான் வந்தாரு. அப்புறம் அவர் ரிட்டர்ன் போயிட்டாரு. அவர் வரும்போது அவர் ஆதரிச்ச மன்னர் யாரா? 2ஆம் ஜான். ஓகே. இதுக்கும் இங்க இருக்க ஃபிகருக்கும் என்ன ஒண்ணுமே சம்மந்தம் இல்லையே. இந்த படம் யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ, எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃபுட்பால் பிளேயர் இல்லையா? கரெக்ட். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க. கரெக்டா? இது வந்து சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜிகேல ஏதாவது ஒன்று கேட்டா நமக்கு போர்ச்சுகல்னா டக்குன்னு கேட்கும் போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்காக வந்து சொன்னேன். சரி, ஓகே. கம் பேக் டு த பாயிண்ட். நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம் கிளாஸ்க்குள்ள. ஓகே. வாஸ்கோடா காமா. வாஸ்கோடா காமாவை பத்தி படிக்கணும்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வந்த முதல் ஒரு மனிதர். சரியா? இவர் வந்து வாஸ்கோடா காமா தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனைக்கு வர்றாரு. இந்த முன்னாடியே யார் வந்தா? தெற்கு முனைக்கு தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனைக்கு வந்தவர் வந்து பார்த்தலோமியா டயஸ்ட், இந்த ஃபர்ஸ்ட் மாலுமி சொன்னேன் இல்லையா, அவர் வந்து வழி இப்ப காமிச்சிட்டாரு இல்லையா, தெற்கு முனை வரையும் அவருக்கு வர தெரியும். ஸோ அப்ப வாஸ்கோடா காமா அதை பின்பற்றி தெற்கு முனை வரையும் வந்துடுறாரு. அதுக்கடுத்து அவர் மொசாம்பிக்கு போய் டிராவல் பண்ணி மொசாம்பிக்கை வந்து என்ன செஞ்சிடறாரு, அடைஞ்சிடுறாங்க. அடுத்து என்ன பண்றாருன்னா ஒரு இந்திய மாலுமியோட துணையோட அவங்க என்ன பண்றாங்கன்னா 1498 கள்ளிக்கோட்டையை அடைகிறாரு. யாரு? வாஸ்கோடா காமா. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வர்றாரு போர்த்துகீசியர். யாரு? வாஸ்கோடா காமா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஆண்டுன்னா 1498. அப்ப அங்க யாரு மன்னரா இருக்காருன்னா சாமரின். கள்ளிக்கோட்டை எங்கடா இருக்கு? கேரளால இருக்கு. ஸோ கேரளால மன்னர் சாமரின் வந்து வாஸ்கோடா காமாவை வரவேற்கிறாரு. இப்ப 1498 ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவர் என்ன செய்வாரு, எல்லாம் பார்த்துட்டு இந்தியாவில் எவ்வளோ இருக்கு, சரி ரைட் அப்படி சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் போயிட்டு அவரோட குறிப்புல எல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ரைட் பண்ணிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ 1500 பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படின்றவர் 2வது போர்த்துகீசிய மாலுமி. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் போர்த்துகீசிய மாலுமி யாரை படித்தோம்? பார்த்தோலோமியா டயஸ்ன்றவரை படித்தோம் இல்லையா. அவர் என்ன பண்ணாரு? தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனையோட வந்துட்டு அவர் ரிட்டர்ன் போயிட்டாரு. இவர் வந்து செகண்ட் மாலுமி வந்து 1500 கப்பலில் வந்து கள்ளிக்கோட்டையை அடைஞ்சிட்டாரு. இது ஏன்னா இப்ப வாஸ்கோடா காமா இவருக்கு வந்து கள்ளிக்கோட்டைக்கு வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா, இப்படி இந்த இடத்துல இருந்து இங்க போகணுன்றது. அந்த அட்வைஸ் பேர்ல கூட இவங்க என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல்ன்றவர் 13 கப்பல்கள்ல வந்து பொருட்களோட கள்ளிக்கோட்டையை வந்து என்ன செய்யறாரு, அடைஞ்சாரு. இவர் வந்து இந்த ஒரு இதுலதான் இவர் வருவாரு. 1500 வர்றாருன்னு மட்டும் வச்சோம். திரும்ப செகண்ட் டைமா யார் வர்றா? வாஸ்கோடா காமா 1501 திரும்ப 20 கப்பல்ல வர்றாரு. 2வது முறையா இந்தியாவுக்குள்ள வர்றாரு. 2வது முறையா வந்தவர் என்ன பண்றாருன்னா அந்த கண்ணூர்ல வந்து ஒரு வர்த்தக மையத்தை என்ன செஞ்சுட்டாரு, நிறுவிடுறாரு. அப்ப வந்து சாமரின் தான் அங்க மன்னரா இருக்காரு. அப்ப நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து நம்மளோட பெர்மிஷனே இல்லாம ஒருத்தவங்க வந்து வர்த்தக மையத்தை நிறுவனா நமக்கு எப்படிடா இருக்கும்? அப்ப என்ன செய்வோம், நம்மளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு போட்டி வரும். நம்ம என்ன செய்வாங்க, அதுல வந்து அவர் மேல வந்து என்ன செய்யறாங்க, போர் தொடுக்கிறாங்க. அப்போ வந்து யார் தோற்கடிக்கப்படுறாருன்னா சாமரின். போர் கூட சொல்ல முடியாது, அவங்க மேல ஒரு சின்ன தாக்குதல் நடத்துறாரு. அந்த தாக்குதல்ல யார் ஜெயிச்சிடுறான்னா வாஸ்கோடா காமா ஜெயிச்சிடறாரு. நம்ம சாமரின் என்ன பண்ணிடுறாரு, தோத்துறாரு. அதனால அவர் என்ன செய்யறாரு, அமைதியாயிடுறாரு. அவங்க அடுத்து என்ன செய்யறாங்கன்னா வர்த்தக மையத்தை நிறுவிட்டு கொச்சின் தான் போர்த்துகீசிய கிழக்கம்பெனியின் முதல் தலைநகரம் ஆயிற்று. கொச்சின் என்னது, தலைநகரமா மாத்திட்டாங்க. போர்த்துகீசிய கிழக்கிந்திய கம்பெனியோட முதல் தலைநகரம் எது? கொச்சின். 1524
வாஸ்கோடா காமா 3வது முறையா இந்தியா வர்றாரு. ஃபர்ஸ்ட் எங்க வந்தாரு? 1498ல வந்தாரு. திரும்ப போயிட்டு ரிட்டர்ன் 1501ல வர்றாரு. திரும்ப லாஸ்ட் அண்ட் ஃபைனலா 1524ல வர்றாரு. வாஸ்கோடா காமா 3 தடவை இந்தியாக்குள்ள வந்திருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க, இந்த இயர்லாம் ரொம்ப மஸ்ட். 3வது தடவை வரும்போது அவருக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு டிசம்பர்ல 1524 கொச்சியிலேயே அவர் என்ன செஞ்சிடறாரு? காலமாயிடுறாரு. ஓகே, இதுதான் வாஸ்கோடா காமாவை பத்தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் என்னன்னா, இந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்தாங்களாடா, அப்ப இந்த ஐரோப்பிய கண்டத்துல இருந்து இந்தியா எங்க இருக்கு? கிழக்குல தானே இருக்கு. ஸோ அவங்க ஆரம்பிக்கிற எல்லா கம்பெனியுமே கிழக்கு இந்திய கம்பெனி. இந்தியா வந்து எதுக்கு கிழக்கா இருக்கு? இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு கிழக்கா இருக்கு அப்படின்றனாலதான் எல்லாத்துலயுமே கிழக்கு இந்திய கம்பெனி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கிழக்கு இந்திய கம்பெனி, இந்தியா வந்து நம்மளோட நேமு, கிழக்குன்றது அது. ஓகேவா? அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் தான் இந்தியாவோட போர்த்துகீசிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர். இந்தியா இப்ப வந்து போர்த்துகீசியர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவங்க என்னது வாணிபத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படிதானே? வர்த்தக மையத்தெல்லாம் அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ போர்த்துகீசியர்களுக்கு வந்து ஒரு ஆளுநர் வேணும் இல்லையா? இந்தியாவுக்கு கிடையாது, போர்த்துகீசிய பகுதிகளுக்கு. அவங்க எதெல்லாம் கைப்பற்றிருக்காங்களோ அந்த இடத்துல உள்ள பகுதிகளுக்கு ஒரு ஆளுநர் வேணும் இல்லையா? அதனால 1505ல பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவை அனுப்புறாங்க. அவருக்கு வந்து என்னன்னா, அந்த கப்பற்படை இருக்கு இல்லையா, அதை மேம்படுத்தி நல்லா பலப்படுத்துற, கப்பற்படையில அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற மாதிரி கொண்டு வர்றதுதான் அவரோட நோக்கமா இருந்துச்சு. அதனால அவர் வந்து பின்பற்றிய கொள்கை என்னன்னா, நீலநீர் கொள்கை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மார்க் பண்ணிக்கோங்க. நீலநீர் கொள்கை யார் கொண்டு வந்தது? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்திய பெருங்கடல் இருக்கு இல்லையாடா, இந்திய பெருங்கடல்ல அரேபியா வந்து ஏகபோக வர்த்தகத்தை அவங்க நல்லா வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரேபியால அவங்க அதை போர்த்துகீசியர் வந்து அதை தடுக்க முயற்சி பண்ணி, அது எதிர்மறையா என்ன ஆயிருதுன்னா, துருக்கியும் எகிப்தை வந்து அந்த விஷயம் வந்து பாதிச்சிருது. அதை பாதிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னு, பிஜப்பூர் இருக்கு இல்லையா, பிஜப்பூர் குஜராத் சுல்தான் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் போர்த்துகீசியருக்கு எதிராக வந்து ஆப்போசிட்டா என்ன பண்றாங்க? யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, துருக்கிக்கும் எகிப்துக்கும் சப்போர்ட் பண்றாங்க. யாரு? நம்ம நாட்டுல இருக்க பிஜப்பூர் குஜராத் சுல்தான்கள் வந்து அவங்களுக்கு துருக்கிக்கும் எகிப்துக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, இவ அடுத்து யாரை பார்க்க போறோம்னா, அல்போன்சோ டி அல்புகார்க். இவர் என்ன பண்றாரு? இவரை பத்தி ரொம்ப சிம்பிளா ஒரு 5 பாயிண்ட் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஆனா 5 பாயிண்ட் ஈஸியா நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? இந்தியாவில் போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யாருன்னு கேட்டா, அவர் போர்த்துகீசியர் அதிகாரத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு அதிகாரம் யார் நிறுவினா, இந்தியாவில் வந்து போர்த்துகீசியரை ஸ்டாண்டர்ட் பண்ண விட்டது யாருன்னு கேட்டாங்கன்னா, அல்போன்சா டி அல்புகர்க். அவர் தான் வந்து போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர். இப்ப நம்ம வீட்டுல ஒரு நம்மளோட தாத்தா பாட்டி அதுல யாரையாவது ஒருத்தவங்கள சொல்லும் போது, அந்த தாத்தா தான் இந்த வீட்டை வந்து இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காரு, அவர் மாதிரி வந்து எஜுகேஷனல்லையும் சரி ஸ்போர்ட்ஸ்ல சரி யாருமே கிடையாது. அந்த நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஐடென்டிட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதைத்தான் இங்கேயும் சொல்றாங்க. போர்த்துகீசியருக்கு ஒரு ஐடென்டிட்டி, அதிகாரத்தை உண்மையில கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா அல்போன்சோ டி அல்புகர்க். ஓகேவா? ரெண்டாவது பீஜப்பூர் சுல்தான் இருக்காங்களா, இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பீஜப்பூர் குஜராத் அவங்கலாம் வந்து அங்க சப்போர்ட் பண்ணாங்க துருக்கிக்குன்னு. அந்த பீஜப்பூர் சுல்தான்கிட்ட இருந்து 1510ல கோவாவை வந்து என்ன செஞ்சுட்டாங்க? கைப்பற்றிட்டாரு. கோவா இப்ப யாருக்கிட்ட போயிருச்சு? போர்த்துகீசியர்கள்ட்ட போயிருச்சு. 1515ல ஆர்மஸ் துறைமுகத்துல வந்து அதிகாரத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாரு? விரிவுபடுத்த ஆரம்பிச்சுட்டாரு. அடுத்து இந்த போர்த்துகீசிய இந்திய பெண்களை வந்து போர்த்துகீசிய திருமணங்களை வந்து ஊக்குவித்தார். அவங்க வந்து இங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி திருமணங்களை வந்து அவர் என்ன செஞ்சாரு? ஊக்குவித்தாரு. கடைசியா ஃபைனலா வந்து விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டார். விஜயநகர பேரரசு வந்து அப்ப வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான்.
அத கூட வந்து அந்த பேரரசோட அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, விஜயநகர பேரரசோட நட்புறவை மேற்கொண்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காரு. ஓகே. இந்த 5 பாயிண்ட் தான் இவர பத்தி. ஃபர்ஸ்ட் உண்மையான அதிகாரத்த இவர் தான் கொண்டு வந்தாரு போர்த்துகீசியத்த. 1510ல கோவாவ கைப்பற்றினாரு. 15ல ஆர்மஸ் துறைமுகத்துல அதிகாரத்த விரிவுபடுத்தினாரு. போர்த்துகீசிய திருமணங்களை ஊக்குவித்தாரு. விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டார். இவ்வளவுதான் இவரை பத்தினது. அடுத்து நினோ டி குன்கா. இவர் என்ன பண்றாருன்னா, அவரோட மறைவுக்கு பின்னாடி நினோ டி குன்கா வர்றாரு. 1530ல தலைநகரை கொச்சியில இருந்து எதுக்கு மாத்துறாரு, கோவாக்கு மாத்துறாரு. எங்க இருந்து எதுக்கு மாத்துறாரு, கொச்சியில இருந்து கோவாக்கு மாத்துறாரு. கொச்சி தானடா தலைநகரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, போர்த்துகீசியர்கள் முதல் தலைநகரம் எது, கொச்சி. அந்த கொச்சின்ல இருந்து இப்ப என்னத்துக்கு மாத்திட்டாரு, கோவாக்கு மாத்தி விட்டாரு. அடுத்து 34ல குஜராத்தோட பசின் பகுதியை கைப்பற்றாரு. எந்த பகுதியை கைப்பற்றாரு, 34ல பசின் பகுதியை கைப்பற்றாரு. அடுத்து 37ல டையூவை என்ன செஞ்சிட்டாரு, கைப்பற்றிட்டாரு. அடுத்து குஜராத்தில் டாமனை கைப்பற்றாரு. டையூ டாமன்லாம் படிச்சிருப்பீங்களா, 37ல டையூ. அடுத்து குஜராத்தில் டாமனை கைப்பற்றிய பின் சால்செட்ன்னு இருக்கு அந்த இடத்த என்னது 1548ல ஆக்கிரமிச்சிடறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் அவர் என்ன செஞ்சுட்டே வர்றாரு, கைப்பற்றிட்டே வர்றாரு. 16ஆம் நூற்றாண்டில், எத்தனாவது நூற்றாண்டுல, 16வது நூற்றாண்டுல இந்தியாவோட மேற்கு கடற்கரையில எதெல்லாம் அவர் வந்து கைப்பற்றி வெற்றி பெற்றாருன்னு பார்ப்போம். மேற்கு கடற்கரையில கோவா, டையூ, டாமன், சால்செட், பசின், சவுல் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகளை என்ன செஞ்சிட்டாரு, வெற்றி பெற்றார். கொஸ்டின்ல எப்படி கேட்கலாம், மேற்கு கடற்கரையில எதெல்லாம் இருந்துச்சு ஆர்டர் படி கொடுத்து இல்லாதவனே அதோட மிங்கிள் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மேற்கு கடற்கரையில என்ன இருந்துச்சு, எந்த இடம்லாம் இருந்துச்சு நீங்க ஆர்டர் படி படிச்சுக்கோங்க. வங்காள கடற்கரையில ஹூக்ளி இருக்கு இல்லையா, சென்னை கடற்கரையில என்ன இருக்கும், சாந்தம்பு இருக்கு. அந்த பகுதியையும் அவர் என்ன செஞ்சுட்டாரு, கைப்பற்றிட்டாரு. இவர் எந்த வருஷம் 1530ல இருந்து அவர் வரிசையா கண்டினியூஸா எதெல்லாம் கைப்பற்றிட்டே வந்தாருன்னு தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்க ஆர்டர் படி படிச்சுக்கோங்க. போர்த்துகீசியர் தான் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை என்ன செஞ்சிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யார் இந்தியாவில் முதல்ல புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினாங்க கேட்டா போர்த்துகீசியர்கள் தான் எழுதணும். சரி, ரைட். அடுத்து 1556ல போர்த்துகீசியரால கோவால தானே கைப்பற்றுறாங்க பார்த்தோம்ல, அந்த இடத்துல அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. எப்ப, 1556ல. அந்த அச்சு இயந்திரத்தை பயன்படுத்தி ஐரோப்பிய எழுத்தாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 1563ல ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூல் பேர் என்னடா, இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற நூலை வந்து ஐரோப்பிய எழுத்தாளர் ஒருவர் எழுதுறாரு. 17ஆம் நூற்றாண்டுல போர்த்துகீசிய அதிகாரம் படிப்படியா யார்கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சுன்னா, டச்சுக்காரர்கள். இனி அடுத்த கிளாஸ்ல நம்ம அடிப்போம், டச்சுக்காரர்கள். சரியா, ரெண்டாவதா வந்தாங்கன்னு நான் சொன்னேன்லடா, அவங்க கிட்ட என்ன செஞ்சிச்சு, 17ஆம் நூற்றாண்டுல போர்த்துகீசியர் அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த 17ஆம் நூற்றாண்டு இருக்கு இல்லையா, 1739ஆம் ஆண்டுல போர்த்துகீசிய அதிகாரம் முழுசா போயிட்டு 3 இடம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. கோவா, டையூ, டாமன் ஆகியவற்றோட அவங்க அதிகாரம் என்ன செஞ்சிச்சு, நின்று போனது. அவ்வளவுதான். இதுதான் ஐரோப்பியர்கள் வருகையில யாரை பத்தி படிச்சிருக்கோம், போர்த்துகீசியர்கள். இவங்க 1 by 1 யார் வந்தாங்க, எதுக்காக வந்தாங்க, எந்த ஆண்டு வந்தாங்க, என்னெல்லாம் கைப்பற்றினாங்கன்றத படிச்சாச்சு. அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன படிப்போம்னா, டச்சுக்காரர்கள் படிப்போம். இது வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.